ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மசாலா பணியாரம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதாங்க வந்துட்டு பார்க்க போகிறோம். நாம் நார்மலாக செய்கிற கார பணியாரத்தோட இந்த மசாலா பணியாரம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. இது செய்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இந்த பவுல் அளவு எடுத்திருக்கேன் பாருங்கள். இது வந்துட்டு ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு இப்போ நம்ம வந்து குக்கரில் வந்துட்டு சேர்த்துடலாம். இதோட வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அது 2ஆக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட இந்த பட்டாணி வேகிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக இதோட வந்துட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இந்த பட்டாணிக்கு தேவையான அளவு உப்பு வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்துடலாம். இப்போ குக்கரை வந்துட்டு மூடிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்துட்டு வேக வச்சு எடுத்துடலாம். நான் வந்து ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். இந்த பட்டாணி வந்து ரொம்ப வந்து வேக வைக்காதீங்க. ஆஃப் பாயில் வந்து வெந்துருந்துச்சுன்னா போதும். ஏன்னா வந்து மிக்சியில் அடிக்கிறப்ப நமக்கு வந்து 1-2 அடிக்கணும். உதிரியாக அந்த பட்டாணி வேணும். அந்தளவுக்கு வந்துட்டு இதை வேக வச்சு எடுத்துகிட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு உதிரியாக அடித்து எடுத்து வச்சிடலாம். வெங்காயம் 1 எடுத்து அதை பொடி அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 3 எடுத்துருக்கேன், அதையும் கட் பண்ணிக்கோங்க. புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு தக்காளி இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி உதிரியாக நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டாணியை அடித்து எடுத்து வந்துடுங்க. உருளைக்கிழங்கையும் வந்து பார்த்திங்கன்னா கையில் நல்லா இந்த மாதிரி வந்து மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ பணியாரத்தை உள்ளார வைக்கிற இந்த ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம். கடாய் இந்த மாதிரி வந்துட்டு சூடு பண்ணிக்கிறேன். சூடானதும் கடலெண்ணெய் வந்துட்டு இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு இதோட வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் இதோட வந்துட்டு சேர்த்துருங்க. நம்ம சேர்த்துருக்க இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுருங்க. இதோட வந்துட்டு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஒரு குத்து எடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் வந்துட்டு இதோட சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்துருங்க. இதையும் சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் இதோட பச்சை வாசனை வந்து கொஞ்சம் போகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்க்கலாங்க. தக்காளி வந்து ரொம்ப சேர்க்காதீங்க, ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்துடலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்துட்டு இதோட வந்து சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம வந்து பட்டாணிலே உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அது இல்லாமல் இந்த பணியாரம் செய்ய போகிற மாவுலேயே வந்துட்டு உப்பு இருக்கும். அதனால் வந்துட்டு பார்த்துட்டு உப்பு அளவாக கரெக்டாக போட்டுக்கோங்க. நார்மலாக எப்போயும் நம்ம கார பணியாரம் தான் செய்வோம். இந்த மசாலா பணியாரம் நம்ம வேறு சட்னியோடு எதுவும் வச்சு சாப்பிடவே வேணாங்க. வெறுமனே சாப்பிட்றதுக்கு இந்த பணியாரம் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம், தக்காளி பழம் பாருங்கள், இதெல்லாம் நல்லா வந்துட்டு வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இதோட மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு இதோட வந்துட்டு சேர்த்துருங்க. மிளகாத்தூள் வந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இதோட வந்துட்டு சேர்த்துருங்க. மிளகாத்தூள் வந்துட்டு கம்மியாகவே சேருங்க. ஏன்னா இதில் ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா நீங்கள் பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மிளகாத்தூள் கூட இதில் வந்துட்டு சேர்த்துடலாம். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சுருங்க. இதோட பச்சை வாசனை கொஞ்சம் போனதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா பட்டாணி, அதை வந்துட்டு இதோட சேர்த்துடலாம். நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கே வந்துட்டு இதோட சேர்த்துடலாங்க. பட்டாணி வந்துட்டு ரொம்ப வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு உதிரியாக மிக்சியில் அடிக்க வராது. அதனால் வந்து ஆஃப் பாயில் வேக வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி வந்து நமக்கு உதிரியாக வந்துட்டு அடிக்க வரும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க இந்த வெங்காயம், தக்காளி பழம் பேஸ்ட்டோட இந்த பட்டாணி நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம பட்டாணியை சேர்த்ததுக்கப்புறம் கரெக்டாக 1 நிமிஷம் இந்த மாதிரி வந்து வதக்கி விடுங்க. நம்ம போட்டிருக்க மசாலாவோட இந்த பட்டாணி நல்லா வந்து கோட் ஆயிடுச்சுன்னா போதும், நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க வந்து நம்ம வந்து பணியாரம் ஊற்ற ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்து சூடாக இருக்கிறப்ப வந்துட்டு வைக்க முடியாது. அதனால் வந்து நல்லா இதை ஆற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் வந்துட்டு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் பச்சை பட்டாணிக்கு பதிலாக வெள்ளை பட்டாணி கூட நீங்கள் வந்துட்டு ஊற வச்சு இதோட வந்து சேர்க்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா வந்துட்டு வெந்துருச்சு. இந்த சமயத்தில் அடுப்புலேருந்து இறக்கி வச்சுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த பணியாரம் செய்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நம்ம இட்லி தோசை மாவுலாம் வச்சுருப்பீங்களா, அந்த மாவு வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாவை வந்துட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் கல் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் கல்லில் கூட வந்து ஊற்றலாம். நான் இன்றைக்கி இந்த டிஷ் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். கடலெண்ணெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட ஊற்றினீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு பாதி அளவுக்கு மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்துட்டு ஊற்றுங்க. எல்லா குழியிலையுமே பாருங்கள் பாதி அளவு வந்துட்டு ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்துட்டு வச்சு விட்டுருங்க. கொஞ்சமாகவே வைங்க, நிறைய வச்சிடாதீங்க. ஒரே அளவாக ஒரு பணியாரத்துக்கு எவ்வளோ வைக்கிறோமோ அதே அளவே மற்றதுக்கு வந்து வச்சுருங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மாவு, அதை லைட்டாக அந்த மாதிரி வந்துட்டு மேலே வந்து ஊற்றி விட்டுருங்க. மாவு ஊற்றுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் கொஞ்சம் வெளியில் வர மாதிரி இருக்கும். நம்ம பணியாரத்தை திருப்பி போடுறப்ப அந்த மாவு வந்துட்டு கரெக்டாக கோட்டாயிக்கும். அதனால் வந்துட்டு ரொம்ப நிறையாவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி வந்து திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக வந்து திருப்புறதுக்கு வந்து வரும். திருப்பி போட்டதுக்கப்புறம் இது மேலே வந்துட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எப்பயுமே பணியாரம்னா கொஞ்சம் வந்துட்டு ஆயில் கூட இருந்துச்சுன்னா வந்துட்டு நல்லாயிருக்குங்க. அதனால தான் மறுபடியும் நம்ம திருப்பி போட்டதுக்கப்புறம் ஆயில் ஊற்ற சொல்கிறது. நான் இன்றைக்கி கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெய் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதோட நல்லெண்ணெய் வந்துட்டு நல்லாயிருக்குங்க. பொதுவாக இந்த கார பணியாரத்துக்கு கடலெண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா இன்னும் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதோட வந்துட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் இது இந்த மாதிரி வந்து திருப்பி போட்டுட்டு நம்ம வெந்ததுக்கப்புறம் வந்து பிளேட்டில் வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொன்று இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள்.
நார்மலாக ஊற்றுற கார பணியாரம் மாதிரி இல்லாமல் இந்த மசாலா பணியாரம் ரொம்பவே வந்துட்டு வித்தியாசமாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி கொடுங்க. வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு விரும்பியே வந்துட்டு சாப்பிடுவாங்க. வெறுமனே சாப்பிட்றதுக்கு இந்த பணியாரம் நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு சட்னியோட வேணும்னா கார சட்னியோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரோட்டு கடை கார சட்னி எப்படி செய்யுங்கிறது வீடியோ போட்டிருக்கேங்க. இந்த வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்தோம்னா நம்மளோட இந்த மசாலா பணியாரம் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஈவினிங் டைமில் ஒரு காஃபியோட டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளார நம்ம மசாலாவோட இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல்லில் கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோட உங்களோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.